एच राजा ने कहा कि 1 दिसंबर को सरकार की हिंदू विरोधी कार्यवाहियों पर विवाद बढ़ा है। उन्होंने बताया कि तिरुपरन कुंद्रम पहाड़ी पर दीप जलाने के संघर्ष के दौरान हिंदू मुन्नानी नेता राजगोपालन की हत्या कर दी गई। விரோத ஹிந்து விரோத செயலால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து அமைப்புகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதில் போராட்டம் நடத்திய காரணத்தால் தான் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் முஸ்லீம் மத வெறியர்களால் கொல்லப்பட்டார். இது ஹெச் ராஜா சொல்கிறது எதுவும் புதுசு இல்லை. இன்னைக்கு ஒரு கால் முன்ன நடந்தது ஞாபகம் இல்லாதவருக்கு ஞாபகப்படுத்துறது தான். இதில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஹிந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய தொழிலாக மாறிப்போயிருக்கிறது. முஸ்லீம் தனிநபரோ தீபம் ஏற்றுவதற்கு எதிராக யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை. ஒன்று தெரிவித்தாலும் அது சஸ்டைனபிள் இல்லை. தீபம் ஏற்றுறதுக்கு எதிராக அஃபிடவிட் போடுமா? நீங்கள் எதுக்கியா இருக்கீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இந்த ஹிந்து விரோத தீய துறை இட் ஹேஸ் டு பி அபாலிஷ்டு டோட்டலி. ஏன்னா இந்த துறை இருந்தால் கோவில் கும்பாபிஷேகம் பேரில் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்குது இந்த அரசாங்கம். உண்டியலை சுரண்டுறது, கோவில் நிலங்களை பராதீனப்படுத்துறது, ஒரு சேலஞ்சு டு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் போன சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறநிலைத்துறையினுடைய மானிய கோரிக்கை